ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் 2 யோவான் 1:8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? நிலானினி தன்னுடைய இயலாமையை குறித்து ரொம்பவே மனஸ்தாபப்பட்டா. இனியால் எதையுமே செய்யவே முடியாது போல், இனிமேல் இனியால் இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னு ஒன்று எடுக்கவே முடியாது அப்படின்னு ரொம்பவே மனம் தளர்ந்து போயிருந்தா. அப்போது அவங்களுடைய அப்பா, சரி வா நம்ம அந்த கடற்கரை ஓரமாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கடற்கரையிலையும் ரொம்பவே அமைதியாக உட்காந்துருந்தா நிலானி. இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே சங்கடமாக இருந்துச்சு. இவக்கிட்ட எப்படி இதை பற்றி சொல்கிறது, எப்படி இவளை நம்ம ஊக்குவிக்க முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. சரிம்மா, நான் உன்னைய ஒரு குளத்தண்டைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கேயாவது உன் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு கர்த்தர் ஏதாவது ஒரு வார்த்தை கொடுப்பாருன்னு யோசிச்சுட்டே நடந்துகிட்டு இருந்தார் அவங்க அப்பா. நிலானியும் எல்லா பக்கமும் பார்த்துட்டு, சரிப்பா, இந்த குளத்து பக்கத்துலேயே ஒரு கல் இருக்கே, அதில் வேணால் உட்காருவோமான்னு கேட்டா. சரிம்மா, இல்லையே உட்காருவோன்னு அவங்க அப்பா சொல்ல 2 பேரும் அமர்ந்திருந்தாங்க. அப்போது ஒரு அழகான அன்னப்பறவை அந்த இடத்துல நீச்சலாடி விளையாண்டுட்டு இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே இருந்த அவங்க அப்பாவுக்கு நல்ல ஒரு வார்த்தை பிடிபட்டுச்சு. என்ன அப்படின்னா, அதோடைய நிழல் பாகம் பார்க்கும்போது ஒரு பெரிய சுறாமீன் மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்போது நிலானியை கூப்பிட்டாரு. இங்கே பாரு, இங்கே சுறாமீன் இருக்கா, இல்லை அன்னப்பறவை மட்டும்தான் மிதந்துக்கிட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. என்னப்பா, குளத்துக்குள்ளே எப்படி சுறாமீன்லாம் வரும்? வராதில்ல, அங்கே பாரு, அந்த அன்னப்பறவை அப்படியே நல்லா பறக்கும்போது அந்த நிழலை பாரு, சுறாமீன் மாதிரியே இருக்குதுல்ல. சில நேரங்களில் இதே மாதிரி தான்மா, நிழல் கூட நிஜங்களை பொய்யாக்கிவிடும். நம்மளோட இயலாமே நம்ம யோசிக்கிறத விட நம்மளால் முடியும் அப்படிங்கிற கர்த்தருடைய பலனை குறித்து நாம் ரொம்பவே சிறப்பாக அதில் செயல்படணும். கண்டிப்பாக நம்மளுடைய ஃபுல்லாக இருக்கிற எல்லா பலனையும் அதில் கொடுத்தோன்னா கர்த்தர் நம்மளை நல்ல விதமாக அதில் இன்னமும் மேன்மைப்படுத்துறது நிச்சயமாக இருக்கும். அதனால் செய்கையின் பலனை நீ இழந்து போகக்கூடாது. உன்னுடைய முதல் ரேங்க் அப்படிங்கிறது உன்னுடைய ஏமாக இருக்கலாம். அந்த பலனை பெறணுன்னா நீ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி நிழலை பார்த்தோ இல்லைன்னா இந்த மாதிரியான உன்னுடைய இயலாமை குறித்தோ நீ பார்த்து பயப்படக்கூடாது. அந்த நிழல் உன்னுடைய பலத்தை பிரதிபலிக்கலாம். அதனால் நீ கர்த்தர்கிட்ட எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள். கண்டிப்பாக உன்னுடைய செய்கையின் பலனை இழந்து போகக்கூடாது. அது பூரண பலனை பெறும்படிக்கு நம்ம ஓடணும், அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நிலானியும் புரிஞ்சுக்கிட்டு, சரிப்பா, நான் கண்டிப்பாக இன்னமும் கூட கர்த்தருக்குள்ளே நல்ல ஜெபம் பண்ணிட்டு படிக்கிறேன், நல்ல மார்க் எடுப்பேன்னு நம்பிக்கை இருக்குப்பான்னு சொன்னான். அதே மாதிரி அடுத்த ஒரு எக்ஸாமில் ரொம்பவே நல்ல மார்க் எடுத்தா நிலானி. அப்பா, இங்கே பாருங்கள், நானே ஃபஸ்ட்டு ரேங்க் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்போ தான் அவங்க அப்பா சொன்னாங்க, எப்போவுமே மறந்துடாத, நிழல் கூட நிஜங்களை பொய்யாக்கிறோன்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரிதான்ப்பா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். என் பலம் எனக்கே புரியலை. கர்த்தருக்குள்ளே நம்ம பலம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி நம்மளுடைய செய்கைகளின் பலனை நாம் இழந்து போகக்கூடாது. நம்மளுடைய முழு மூச்சோட நம்மளுடைய பலனை நல்ல விதமாக எதிர்பார்ப்போடு அதை பெறும்படிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கர்த்தருக்குள்ளே எல்லாவற்றையும் நம்ம பிரயாசத்தில் இந்த செய்கைகளின் பலனை நாம் என்றைக்குமே இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுல திட நம்பிக்கையாக இருப்போம். நல்ல விதமான செயல்களை செய்வோம், பூரண பலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.